அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மார்க்கம் என்பது, தீன் என்பது அல்லாஹ்விடத்திலே இஸ்லாம் மட்டும்தான். இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே தீன் என்பது, மார்க்கம் என்பது அது இஸ்லாமாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதை விட்டுவிட்டு மற்ற கலாச்சாரத்தையும் மற்றவர்களுடைய பண்டிகைகளையும் கொண்டாடக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகி விடுகிறார்கள் என்பதை குர்ஆனே சொல்லித் தருகிறது. வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக விரும்புகிறாரோ பின்பற்றுகிறாரோ, ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிலிருந்து எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, அவர் நாளை மறுமையில் எப்படி ஆகிவிடுகிறார் என்பதையும் அந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், அந்த மனிதர் நாளை மறுமையில் நஷ்டவாளியாக நின்று விடுவார், நஷ்டவாளிகளுடைய கூட்டத்திலே நிற்பார் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் பிற மத கலாச்சாரங்களை விட்டும் இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் இதைத்தான் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிற மதத்தினுடைய வேதத்தை ஒருவர் படித்தால் அது நன்றாக இருக்கிறது, அந்த கருத்துக்களை நாம் பின்பற்றலாமா, அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மாறியது ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய நண்பர்கள் யூதர்களிடத்தில் போய் பேசிக்கிட்டு வருவாங்க. அப்பொழுது ஒரு சமயம் அவர்களிடத்திலே அந்த தௌராத்துடைய வேதத்திலே ஒரு பக்கம் அவருடைய கண்ணிலே படுகிறது. அதை வாசித்து பார்க்கிறார்கள். நல்ல கருத்துகள் இருந்தது, ஒரு வேதம் நல்ல கருத்துகள் இருந்தது. அதை அப்படியே அவர்கள் ஒரே ஒரு பக்கத்தை, வேதம் முழுக்க இல்லை, ஒரே ஒரு பக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அதை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இங்கே பாருங்கள், தௌராத்துடைய வேதத்திலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே, ஹா முத்தஹவ்விகூன அன்தும், தீனுல் இஸ்லாமை விட்டுவிட்டு மற்ற மார்க்கங்கள், மற்ற வேதங்கள் சொல்கின்ற விஷயத்திலே நீங்கள் ஹைரான், நீங்கள் அதிர்ச்சியாகக்கூடியவர்களாக, அதன் மீது அப்படியே சாய்ந்து விடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா நபியா என்று சொன்னதாக நாம் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் என்ன? ரதீது பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டே நான் ரப்பாக எடுத்துக்கொண்டேன். அதே போன்று குர்ஆன், இதே நான் என்ன செய்ய, என்னுடைய வேதமாக நான் எடுத்துக்கொண்டேன். அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய நபியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன பிறகுதான் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே தெளிவு பெறக்கூடியதாக ஆகியது. இங்கே சொல்ல வரக்கூடியது, ஒரு மற்ற வேதத்தினுடைய அந்த பக்கத்தை வாசிப்பதற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மற்ற மார்க்கத்தினுடைய மற்ற கலாச்சாரங்களை, மற்ற மதத்தினுடைய அந்த பண்டிகைகளை நாமும் சேர்ந்து கொண்டாடும் பொழுது இது தீனுல் இஸ்லாமுக்கு எவ்வளவு வெளியே, தீனுல் இஸ்லாமை விட்டும் நாம் வெளியே எவ்வளவு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நாமளாக வெடிக்கிறோம், குழந்தைங்க தானே வெடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்து மத சகோதரர்கள் அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அதோடு சேர்ந்து நமது பிள்ளைகளும் ஆசைக்காகத்தானே, இல்லைன்னா இன்னொரு கருத்து எப்படி வருதுன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, சும்மா தானே கொடுத்தாங்க. இன்று யோசித்து பார்க்க வேண்டும், எத்தனை நபர்கள் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்களோ, மதுக்கு அடிமையாயிருக்கிறார்களோ, ஆரம்பத்தில் அவர்கள் தன்னுடைய நண்பர் சும்மா வாங்கி கொடுத்து குடித்தவர் தான் இன்னைக்கு மகா குடியாகராக மாறுறார். இதே போன்றுதான் நம்மளுடைய செயல்பாடுகளில் ஹராம் என்பது கொஞ்சமாக வரும் பொழுது அதை தடுத்து விட வேண்டும். அதை மீறி செயல்படும் பொழுது நம்மளுடைய அத்தனை அமல்களும் வீணாவதாகிரும். அதற்காக மற்ற நண்பர்களோடு, இந்து மத சகோதரர்களோடு நாம் பழகவே கூடாது, அவர்களை வெறுக்க வேண்டும் ஒன்றும் சொல்லவில்லை குர்ஆன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன்,
உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று இருக்க வேண்டுமே தவிர நாம் அவர்களை குறை சொல்வதற்கோ அவர்களை எதேனும் பேசுவதற்கோ ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 6000 கோடி இந்த வெடிக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில். 6000 கோடி. இதில் என்ன சந்தோஷமா சொல்றாங்கன்னா 6 லட்சம் மக்கள் சிவகாசியில் பயனடைகிறாங்க. அந்த தொழில் தானே செய்கிறாங்க, அந்த மக்கள் பயன்படுகிறாங்க. ஆனால் 6000 கோடி என்பது வீணா விரயமாகிறது. குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷைத்தான். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக, ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். நம்மளுடைய செல்வம் எப்பொழுதுமே வீண் விரயமாக செய்யக்கூடாது. இதற்காக இப்போ தீபாவளி வந்துருச்சு, வாழ்த்துகள் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் சகோதரர் மற்றவர்களுக்கு வாழ்த்து எப்படி சொல்ல வேண்டும்? அவருடைய ஆரோக்கியத்திற்காக சொல்லலாம், மகிழ்ச்சிக்காக சொல்லலாம். அவர்களுடைய பண்டிகையை முன்னிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா நாமும் அந்த பண்டிகையை கொண்டாடுவதை போன்று ஆகிவிடுகிறது. கிதாபுகளில் சொல்றாங்க, மற்றவர்களுடைய பண்டிகைகள் நடத்துகின்ற அந்த இடங்களுக்கு ஒரு முஸ்லிமாகிய நாம் செல்லக்கூடாது. காரணம், அந்த பண்டிகையை ஒட்டி அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளில் நமக்கும் பங்கு என்பது வந்துவிடும். நல்ல விஷயங்களை செய்கிறார்களா, நாமும் சேர்ந்து ஒரு தர்மம் செய்கிறாங்க, மக்களுக்கு உணவு அளிக்கிறாங்க, மற்ற மத சகோதரர்களோடு சேர்ந்து நாமும் பயணிக்கலாம். காரணம், அதில் நமக்கு நன்மைகள் இருக்கிறது. நன்மையை சார்ந்துதான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் தீமையை சார்ந்து நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது அவர்களுடைய அவங்களுடைய மதத்தினுடைய பண்டிகை. அது நம்ம பிள்ளைகள் ஒருபோதும் வீண் விரயத்தில் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், ஒவ்வொரு ஆதமுடைய பாதங்களும் 5 கேள்விகள் கேட்ட பிறகுதான் நகரும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. முதலாவது கேள்வி, உன்னுடைய வயதை நீ எப்படி கடந்தாய், எப்படி கழித்தாய்? நாளை மறுமையில் கேட்கப்படும். ஒவ்வொரு வருடத்துக்கும் வாலிபத்தை பற்றி கேட்கப்படும், தங்களுடைய திருமணத்திற்கு பிறகு கேட்கப்படும், உங்களுடைய வியாபாரத்தை பற்றி எல்லா விஷயங்களும் வயதிலே அடங்கிவிடும். அடுத்ததாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானம், இல்மை பற்றி கேட்கப்படும். நீ இவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டாயே, உங்களுக்கு பயானிலே சொல்லப்பட்டது, இதையெல்லாம் நீ அமலிலே கொண்டு வந்தாயா? நாளை மறுமையில் 2வது கேள்வியாக கேட்கப்படும். 3வதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பற்றி கேட்கப்படும். நீ சம்பாதித்தாய், எப்படி சம்பாதித்தாய்? ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா, ஹராமான முறையில் சம்பாதித்தாயா என்று நாளை மறுமையில் 3வது கேள்வி கேட்கப்படும். அதே செல்வத்தை பற்றி இப்படி கேட்கப்படும், நீ எப்படி செலவு செய்தாய், நீ எப்படி சம்பாதிச்சா என்ற கேள்வி. அதே போல் நான் ஹலாலா தான் அதை சம்பாதிச்சேன், யாரையும் நான் ஏமாற்றி மோசடி செய்து நான் சம்பாதிக்கவில்லை என்று சொல்லிவிடலாம். எப்படி செலவு செய்தாய்? நீ வீணான விஷயங்களிலே செலவு செய்திருந்தால், இஸ்லாமுக்கு மாற்றமான விஷயங்களிலே செலவு செய்திருந்தால் அதை பற்றியும் கேட்கப்படும் நாளை மறுமையில் 4வது கேள்வியாக. 5வது கேள்வியாக உங்களுடைய உடலை பற்றி விசாரிக்கப்படும். உங்களுக்கு உடலுக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கு, அந்த உடலுக்கான ஹக்கை நம்ம என்ன செய்யும்? செலுத்த வேண்டும். ஒரு தீ வெடிக்க, ஒரு பட்டாசு வெடிக்கின்ற நேரத்தில் ஒரு காயம் பட்டு விட்டது என்று சொன்னால் அதை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எப்படி ஏற்பட்டது, உடலை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். எனவே வீணான விஷயங்களில் ஒருபோதும் நாமும் ஈடுபடக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளையும் ஈடுபடுத்தக்கூடாது. என் பையன் அதை வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளோதான் ஹஜ்ரத்து, ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு எல்லாரும் வெடிக்கும் போது அவன் மட்டும் பார்த்துக்கிட்டு நிற்பானா? ஒரு முஸ்லீம் சகோதரர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் தீனுல் இஸ்லாமை பழகிக்க கூடாது. என் நம்பர்லாம் ரம்லான் வருது, நமக்கும் பக்ரீத் வருது, மற்றவங்களும் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்களா? அவங்கள புது தொடையை போடுறாங்களா? இல்லை. நம்மளுடைய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறது. ஒன்று சேர்ந்து பயணிக்குமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய பண்டிகைகளில் நாமும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? இந்த தீபாவளி போன்ற விஷயங்களில் பட்டாசுகளை இருக்கு. இன்னைக்கு மதரசால 3 நாளாக ஒரு பையன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஹஜ்ரத்து இன்னும் 3 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மதரசா பையன், ஏன்டா தம்பி டெய்லினா அவன் தீபாவளி வரத்துக்கு இத்தனை நாள் இருக்கு, 3 நாள் இன்னைக்கும் என்னன்னு கேட்டா எங்க வீட்டில் பாக்ஸா வாங்கி வச்சிருக்கிறார் எங்க அப்பா. பையன் அழகான முறையில் குர்ஆன் ஓதுவான். அந்த பையன் அழகான முறையில் ஓதுறான். அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் அவன் கேட்டவுடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஏன் அஜித் அவனுக்கு அந்த தீபாவளினா நம்மளுக்கு கொண்டாடக்கூடாது, நம்ம வெடிக்கக்கூடாது, அது கூட அவனுக்கு தெரியலையே. யோசித்து பாருங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளை, ஒரு 7வது ஜுஸ் 8வது ஜுஸ் ஓதக்கூடிய அந்த பிள்ளை, அவனுக்கு இன்னும் மார்க்கம் சம்பந்தமாக அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியவில்லையே. இஸ்லாம் எதை கற்றுக் கொடுக்கிறது? இஸ்லாம் வீண் விரயத்தை விட்டும் அப்பாற்பட்டது. வீண் நம்மளுடைய செல்வத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் என்ன செய்ய, வீண் விரயம் என்பதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுவே மார்க்க விஷயத்தில் மற்றவர்களும் நல்ல அமல்கள் செய்கிறார்கள், நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு ஒத்து சேர்ந்து நாமும் என்ன செய்யலாம். ஒரு சமயம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் வந்திருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பணிவிடை செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக செய்யலாமே. உடனே அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இன்னும் இஸ்லாமை தழுவவில்லை, முஸ்லீம் ஆகலை, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யலாமா? அஃப அசிலுஹா, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அவர்களோடு சேர்ந்து நான் பயணிக்கலாமா, சொல்லலாமா, கேட்கலாமா, செய்யலாமான்னு கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், நீங்கள் தாராளமாக அவர்களோடு என்ன செய்யலாம், சிலிஹா, அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பணிவிடை தான் செய்ய சொன்னாங்க. ஒரு மாற்றாக இருந்தால் அவங்களை ஒதுக்கணும் என்பது இஸ்லாம் சொல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன், அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் உதுகுலு ஃபி சில்மி காஃபதன், நீங்கள் மார்க்கத்துக்குள் வந்துவிட்டால் பரிபூர்ணமாக இருந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, சூரத்துல் பக்ராவுடைய 208வது வசனம். நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, மார்க்கத்துக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் பரிபூர்ணமாக இருந்து கொள்ளுங்கள். நான் அங்கே கொஞ்சம் இருப்பேன், இங்கே கொஞ்சம் இருப்பேன், ஒருபோதும் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் மாற்று மத கலாச்சாரத்தை கொஞ்சம் பின்பற்றிப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சிடுவேன், இந்த இஸ்லாமுக்குள்ள வந்துடுவேன், அப்படி என்று ஒருபோதும் கிடையாது. நீங்கள் இருந்தால் பரிபூர்ணமாக இருங்கள். இந்த ஆயத்து எப்போ இறக்கப்பட்டது தெரியுமா? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா ஒரு யூதரா இருந்தவங்க, அவங்க முஸ்லீமா மாறிட்டாங்க. மாறினவங்க ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அவங்க ஒரு விருந்துக்கு போறாங்க. அங்க ஒட்டக கறி சமைச்சு வைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க அதை பார்த்தவொன்னு வெறுக்கிறாங்க. காரணம், அன்றைய யூதர்கள் ஒட்டக கறியை விரும்பாதவங்க. அவங்க முன்னால் இருந்ததை போன்ற இப்பொழுதும் என்ன செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஆயத்து இறங்கியது, நீங்கள் இஸ்லாமுக்குள் வந்துவிட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை நீங்கள் விரும்ப வேண்டும், அதை ஒருபோதும் வெறுக்க கூடாது. இன்னைக்கு நம்மள பல பேர் இருக்கிறாங்க, படா கோஷ்மே காங்கானிப்பா, நீங்களாம் சாப்பிட்டா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டோம்ப்பா, இப்படிலாம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், எது அல்லாஹ் ஹலாலாக்கினானோ அதை நீங்கள் ஹலால் என்று கருத வேண்டும். அது எனக்கு பிடிக்காது வேற, அதை சாப்பிட்றவங்களையே தடுக்கிறது அது தப்பு. அதுதான் மார்க்கம் சொல்லி தருகிறது. நீங்கள் ஹராம் என்று சொன்னால், மார்க்கம் அல்லாஹும் ரசூலும் ஒன்றை தடுத்தார்கள் என்று சொன்னால் அதை ஹராம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹும் ரசூலும் ஒரு ஹலால் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை ஹலால் என்று தான் கருத வேண்டும். இதே ஆயத் மற்றொரு சபபு நுசூல், இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கான காரணமாக இப்படியும் சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கெல்லாம் யூதர்கள்லேருந்து முஸ்லிமுக்கு வந்த பிறகு அவர்களெல்லாம் சனிக்கிழமையை அவர்களுடைய நல்ல நாளாக கருதி கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் எப்படி ஜும்மாவுடைய நாளை சய்யிதுல் ஐயாம், நாட்களிலே தலைவராக சிறந்ததாக கருதுகிறோமோ அதுபோன்று அன்றைய யூதர்கள் சனிக்கிழமை நல்ல நாளாக கருதி கொண்டிருந்தாங்க. எனவே அவங்கெல்லாம் வந்து பேசினாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள்லாம் சனிக்கிழமை இரவு ஆச்சுன்னு சொன்னால் ஜெபம் செய்வதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்போம். இப்பொழுது நாங்கள்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம், ஆனால் அந்த நேரத்தை எங்களால் விட முடியவில்லை. அந்த நேரம் வந்துவிட்டாலே நாங்கள் ஏதேனும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம். எனவே குர்ஆனை அந்த நேரத்தில் எல்லா மக்களோடு சேர்ந்து ஓதுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்கள் இஸ்லாமுக்குள் வந்துவிட்டால் இஸ்லாம் எந்த நாளை சிறந்தது என்று சொல்கிறதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், தவிர நீங்கள் பிரமத கலாச்சாரத்தை இந்த உள்ளே என்ன செய்ய கொண்டு வரக்கூடாது. ஒரு வணக்கத்திற்கான நேரத்தையும் மார்க்கம் தான் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர, அல்லாஹும் ரசூலும் தான் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுடைய பிரமத கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதை இந்த ஆயத்தை தடுத்ததாக மற்றொரு கிதாபுகளில் எழுதுகிறார்கள். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற செயல் எப்பொழுதுமே வீண் விரயமானதாக ஆகக்கூடாது, பிரமத கலாச்சாரத்தோடு ஒப்பிடக்கூடாது.
இதுவே மாற்று மத சகோதரர்கள் நல்ல அமல்களை நல்ல செயல்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாமும் அவர்களோடு பயணிக்கலாம். ஆனால் அது நல்ல நன்மைக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நன்மையான அமலாக இருக்க வேண்டும். ஃபிரௌன் பெரும் கொடுங்கோலனாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பல முறை சென்று ஹிதாயத்துக்காக அவருடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவன் ஃபிரௌன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அவர்களுடைய தலையை கீழே போட்டாங்கன்னா அது பாம்பா மாறும். இதை பார்த்த உடனே ஃபிரௌன் உலகத்தில் இருக்கின்ற எத்தனை சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் இருக்காங்க எல்லாரையும் அழைச்சி அந்த மூசாவை மட்டும் நீங்கள் தோக்கடிச்சிருங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன், என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா சூனியக்காரர்களும் நாங்கள் தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு வந்து நின்றாங்க. நின்றுட்டு அவங்க தன்னுடைய கைத்தடியை தூக்கி கீழே போட்டாங்க, பாம்பா மாறியது. அடுத்து அல்லாஹ் சொன்னான், மூசாவை நீங்க இப்ப போடுங்க. போட்ட உடனே அந்த பாம்பு பெரிய பாம்பாக ஆகி எல்லா பாம்புகளையும் விழுங்கி விட்டது. இதை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை ஆமன்னா. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌன் ஆச்சரியமா பார்த்தான். நான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன், நீங்க எனக்கிட்ட அனுமதி கேட்காம நீங்க எப்படி ஈமான் கொண்டுட்டீங்க அப்படி என்ற வசனம் அதெல்லாம் வருது. இங்க விஷயம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் பல தடவை இந்த ஃபிரௌனுக்கு வந்து ஹிதாயத்தை சொல்லி இருக்கிறேன், நீ எப்படியாவது இஸ்லாமை தழுவிடு, நீ எப்படியாவது அல்லாஹ்வை நம்பு, என்னை நபியாக ஏற்றுக்கொள் என்று நான் பல தடவை இவருக்காக வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தடவையும் அவன் ஹிதாயத்தின் பக்கம் வரவில்லை. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் சூனியக்காரர்கள் எல்லாம் ஒரே ஒரு தடவை தான் என்னுடைய அற்புதத்தை பார்த்தார்கள், உடனே ஆமன்னா என்று சொல்லிவிட்டார்களே, இவர்களுக்கு மட்டும் ஏன் ஹிதாயத்தை கொடுத்தாய்? ஃபிரௌனுக்கிட்ட பல தடவை போயிருக்கிற, ஹிதாயத்தை கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு தடவை தான் இந்த மக்கள் என்னை பார்த்தார்கள், அவர்களுக்கு மட்டும் ஏன் ஹிதாயத்தை கொடுத்தாய்? யார் கேட்குறாங்க? கலிமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சர்வசாதாரணமாக பேசுவாங்க. அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம், அந்த கிதாபுகளில் தஃப்சீர்களில் எழுதப்படுகிறது, அந்த சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் எல்லாம் நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை இருக்கிறதே அதே போன்ற ஆடை அவர்களும் அணிந்திருக்கிறார்கள். ஆடை அவர்களுடைய ஆடை, மூசாவே உங்களுடைய ஆடையை போன்று அவர்களும் அதே போன்ற ஆடையை அணிந்திருக்கிறார்கள். எனவே நான் பிரியப்பட்டு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தேன். இதுதான் நாம் நன்மையான காரியங்கள்ல அவர்களுக்கு சரி நிகராக இருக்கும் பொழுது நமக்கும் அந்த ஹிதாயத் என்பது கிடைத்து விடுகிறது. மற்றொரு தஃப்சீரில் எழுதுறாங்க, அந்த ஃபிரௌனுடைய சபையிலே ஒரு அமைச்சர் இருந்தாராம். எப்பொழுது பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமை இதை ஏதாவது ஏசிக்கொண்டு எதையாவது நக்கல் அடித்து கொண்டு அவர்களை பரிகாசம் செய்து கொண்டே இருப்பாராம். எல்லா சபையும் அவர் பேசினாலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசினாலே அவரை சிரிச்சிருவாங்களாம். அந்த ஒரு நபர் மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய சமுதாயமும் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டாராம். அந்த ஜோக்கர் மட்டும் என்ன செய்ய எழுதுறாங்க, அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். மிர்காத் என்ற கிதாபில் மிஷ்காத்துடைய ஷரஹில் எழுதப்படுகிறது, அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டாராம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், இத்தனை மக்களை அழித்தாய், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியவன் அவன்தான், என்னை அதிகமாக பரிகாசம் செய்தவன் அவன்தான், என்னை கஷ்டப்படுத்தினான், அந்த சபைகள் எல்லாம் என்னை மிகவும் பரிகாசமாக அனைத்துவரையும் என்னை பற்றி பேசி சிரிக்க வைத்தவன் அவன்தான், அவனை போய் காப்பாற்றினாயே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிக்கு சொன்னானாம், இன்னஹு கான லாபிசன் மிஸ்லக், அவர் அணிந்திருந்த ஆடை இருக்கிறதே மூசா, அது எப்பொழுதுமே உங்களை போன்றுதான் இருக்கும். அவர் அணிந்திருந்த ஆடை நான் பார்த்தாலே அது உங்களை பார்ப்பதை போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த ஆடைக்காக வேண்டி நான் அவரை காப்பாற்றியது மட்டுமல்ல, அவருக்கு ஹிதாயத்தையும் கொடுத்தேன். மிர்காத் என்ற கிதாபில் எழுதுறாங்க, அடுத்த வாசகம் இப்படி வருகிறது, ஃபல் ஹபீபு லா யுஅஸிபு மிஸ்ல சூரத்தில் ஹபீப், எனக்கு பிடித்தமானவருடைய வடிவத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அந்த பிரியமானவர் எப்பொழுதுமே அவரை அதாபு செய்ய மாட்டார். எனவே தான் எனக்கு அந்த மனிதரை பிடித்திருந்தது, நான் என்ன செய்யவில்லை, அவரை அதாபு செய்யவில்லை, அவரை காப்பாற்றினேன் என்று கிதாபுகளில் மிர்காத் என்ற கிதாபில் எழுதப்படுகிறது. யோசித்து பார்க்க வேண்டும், நல்லோர்களோடு சேரும் பொழுது, நல்லோர்களுடைய அமலை நாம் பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு ஹிதாயத் என்பது கிடைக்கிறது. மற்றவர்களுடைய பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுவதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, மன் தஷப்பஹ பிகௌமின்,
யார் மற்ற கூட்டத்தார்களை பின்பற்றி அவர்களுக்கு ஒப்புமையாக நடந்து கொள்கிறார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள். எனவே பிரமத கலாச்சாரங்கள் வேண்டாம், வீண் விரயங்கள் வேண்டாம். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே நம்முடைய செல்வத்தை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றியும் கேட்பான், செலவு செய்ததை பற்றியும் கேட்பான். எனவே நமது பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு வீண் விரயம் இல்லாத ஷரியத்தில் பரிபூர்ணமாக இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.